வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இதே மாதிரி வீடியோ பதிவு போட்டு, அதுவும் குறிப்பாக சினிமா ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்தை வந்து பார்த்தோம். முந்தா நாள் நைட்டே பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் டேவே. என்னோட பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். அதோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தாய்க்கிழவி. அதாவது தாய்க்கிழவி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து 90s கிட்ஸ்க்கு ஞாபகம் வருது நாட்டாம படத்தில் வர்ற பொன்னம்பலம் தாய்க்கிழவி கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் ஞாபகம் வரும். ஸோ இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, தாய்க்கிழவி அப்படின்னு பாட்டு தனுஷ் படம் திருச்சிற்றம்பலத்தில் வரும். ஸோ இதுதான் இந்த சினிமா ரீதியான தாய்க்கிழவி. பட் தாய்க்கிழவி வந்து தென் மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பரிச்சயமான அவங்க பாட்டி, ஆச்சி, அப்பத்தா, அம்மம்மான்னு சொல்றவங்கள வந்து வயசானவங்களை வந்து தாய்க்கிழவின்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி எங்க வீட்லயும் ஒரு தாய்க்கிழவி இருந்தாங்க. பாம்படம் போட்டு காது நீளமா வளர்த்துருப்பாங்க, பாம்படம் போட்டு இருப்பாங்க. அது மாதிரி எல்லா வீட்லயுமே அந்த கிழவிகள் இருப்பாங்க. அதாவது வெத்தலை போட்டி வச்சிருப்பாங்க. ஒரு வெத்தலை இதுல வந்து வெத்தலை இடிச்சு பாக்கு போட்டு சுண்ணாம்பு வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து தேனி, உசிலம்பட்டி சைட்ல வந்து அவங்க வந்து இந்த புல்லப்பு, தட்டு, புல்லாக்கு, அப்புறம் தண்டட்டி, அதாவது பாம்படம்னு சொல்றத அங்க தண்டட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய பாட்டிகள், தாய்க்கிழவிகள் உண்டு. ஸோ அந்த விதத்தில் அந்த உசிலம்பட்டி, கருமாத்தூர் அந்த பகுதிகளில் உள்ள அந்த வாழ்வியலை வந்து மிக நேர்த்தியா சொல்லப்பட்ட படம் தான் அந்த தாய்க்கிழவி படம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்து ஒரு தேர்ந்த நடிகை, அது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு இது வரைக்கும் தேசிய விருது கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஜீன்ஸ், கிழக்கு சிமையிலே அதே மாதிரி படங்கள்லாம் வந்து மிரட்டியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இவ்வளோ வயசான ஒரு கிளவியா கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ அவங்க அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு ஆளே வித்தியாசமா ஆக்கி வச்சிருந்தாங்க. பல்லா இருக்கட்டும், உடம்பு, அது எல்லாமே பயங்கரமா இருந்தது. அது ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்லாங் வந்து புதுசு கிடையாது. ஏன்னா கிழக்கு சிமையிலே வந்து ஏறக்குறைய இதே ஊர் தான், தேனி, வருசநாடு அந்த சைடு தான். அதனால அவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பா வந்து அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து சாமி கும்பிடுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல கருப்பா, மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் அழகர் கோயில், இப்படி வரிசையா ஒரு கோயிலா சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வர அந்த கெத்து இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல இருந்துச்சு அந்த இது சீனு. படம் வந்து வசூல், அதாவது வட்டி வசூல் பண்ற ஒரு கிளவியா வராங்க. நிறைய காட்சிகள் வந்து எங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து அவங்க வசூல் பண்றதா இருக்கட்டும், இல்ல மதுரைக்கு அவங்க வந்து ட்ரிப்பு வார வாரம் போய் ஜிகர்தண்டால இருந்து சினிமா தியேட்டர் வந்து எல்லாம் ஜாலியா சுத்திட்டு வர்றது, அந்த பிளாஸ்டிக் கண்ணாடி போட்டு அவங்க நடந்து வர்ற ஸ்டைல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. அதே போல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பெண்ணியம் சார்ந்த அந்த வசனங்கள் பேசும்போது ராதிகா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர், முதல் படம் தான் இவருக்கு, சிவகுமார் முருகேசன் சொல்லி, நம்ம மணிகண்டன் இருக்கார் இல்லையா, கடைசி விவசாயி, அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர். அவரும் அதே ஊரு சார்ந்தவரா இருக்கிறதுனால அந்த கதைக்களம், கதாபாத்திர தேர்வு குறிப்பா ரொம்ப அருமையா. அந்த ஊர்ல உள்ள நிறைய வீடுகளை அப்படி காமிச்சிட்டே வருவாங்க. வீடோட பேரு எல்லாம் நம்ம எதுக்குடா இது எல்லா பேரையும் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியில வந்து அந்த ராதிகாவோட வீடு வந்து பவுனுத்தாய் இல்லம்னு இருக்கும். அதுக்கு கடைசியா ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஊர்லயே வந்து பெண் பேர் உள்ள ஒரே வீடு இந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு அந்த இடம். அது மட்டும் இல்லாம வசனங்கள் படத்துக்கு ரொம்ப வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லணும். அதாவது பொண்ணும் பொழுதும் போனா திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு டயலாக் ரொம்ப ஆணித்தனமா இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து கமல்ஹாசனும் ஒரு பெரிய கேரக்டர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட முக்கியமான சீன்கள்லாம் வந்து அதுக்கு தக்கன கரெக்டான, இப்போ ரெட்ரோ சாங்ஸ்ங்கிறது இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் படமா இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய படங்கள் ரெட்ரோ சாங்ஸ் வருது இல்லையா இப்போ. ஸோ ஆனால் இந்த படத்தில் வச்சிருக்கிற அந்த சாங்ஸ் வந்து கரெக்டாக ஆப்டான ஒரு சீன்ஸ்ல அந்தந்த பாடல்கள் இருக்குது. ரொம்ப அருமையாக மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஃபெமினிசம், பெண்ணியம் சார்ந்த அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க அந்த டாக்டரை வந்து இன்னொரு டாக்டர், சீஃப் டாக்டர் வந்து அவர் ஈவன் தான் அவர் சைனீஸ் மாதிரி இருப்பாரு, அவரு ஏன் தமிழ்ல பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற அந்த டயலாக்லாம் வந்து நெத்தில அடிச்ச மாதிரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து அந்த கருப்பு சாமி இருக்கு இல்லையா, கருப்பு சாமியும் ஒரு கேரக்டர்ல வருது இந்த படத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. இந்த நேட்டிவிட்டி கரெக்டா மேட்ச் ஆயிருந்தது.
ஸோ இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷன்ஸ். குறிப்பாக வந்து சிங்கம்புலி வந்து காமெடிக்கு பேர் போனவர், மகாராஜாவில் வந்து வில்லனா வந்தார், அது வேற விஷயம். பட் புலியும் இந்த மண்ணோட மைந்தர் அப்படிங்கிறதுனால புகுந்து விளையாடிருக்காரு. குறிப்பாக கமலஹாசனோட பாடல்கள் பண்ணும்போது அவர் பண்ற அலப்பறைகளா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு பாடலா வந்து போடும்போது கமல் நடிச்ச படமா, அதாவது ரஜினி படம் போட்டா கமல் பாட்டையே போடுறது, நினைத்தால இடிக்குமே, அப்புறம் வந்து 7ஆம் அறிவு சூர்யா படம்னு சொல்லிட்டு அவர் கமலோட பொண்ணு நடிச்ச படத்தை போடுறது, அப்படிங்கிற மாதிரி காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சிங்கம்புலிக்கு. அதே போல அருள்தாஸும் வந்து அருமையான ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ஆட்டோ ஓட்டுனரா அதை காசேதான் கடவுளடான்னு சொல்லி காசு பின்னாடியே போறதா இருக்கட்டும். பாலசரவணன் வந்து ரொம்ப சூப்பர். பாலசரவணனோட கேரக்டர் ரொம்ப அருமையா நேர்த்தியா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே போல முனிஷ்காந்தோட கேரக்டர் அவருக்கே கரெக்டா ரெட்ரோஃபிட் மாதிரி ஒரு கேரக்டர், வயசான கல்யாணமாகாத ஒரு இது, காமெடிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, கடைசியில் நெகிழ்ச்சியாகவும் முடிஞ்சது. அதே போல அவங்களோட பொண்ணா நடிச்ச அந்த ரெபைக்கா அவங்க கரெக்டா மேட்ச் ஆனாங்க அப்படின்னு சொல்லணும். மாரி செல்வராஜ் படத்துலாம் வருவாங்க, அவங்க நல்லா மேட்ச் ஆனாங்க. அதே போல வந்து இளவரசு ஒரு சின்ன சீன்லயே வந்தாலும் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்துக்குமார், அதாவது சார்பாட்டா பரம்பரையில் வருவார் இல்லையா, அவர் வந்து செமையான ஒரு நம்ம ஊர்களில் பார்த்த ஒரு அருமையான ஒரு கேரக்டர். தண்ணி அடிச்சுட்டா போதும் எது எடுத்தாலும் சண்டை இழுக்கிற ஒரு கேரக்டர். எல்லா ஊர்லயுமே அந்த கேரக்டர் உண்டு. ஸோ அதை ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட இசை வந்து நிவாஸ் கே பிரசன்னா, நல்லா பாடல்கள் எல்லாமே நல்லா டப்பாங்குத்து நல்லா கரெக்டா மேட்சா இருந்தது. பட் இருந்தாலும் கமலஹாசனோட பாடல்கள் வந்து அதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் தகவல் கரெக்டா பொருந்தி இருந்ததுனால. அடுத்த ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா விவேக் விஜயகுமார்னு, அது கிராமத்தோட அழக ரொம்ப அருமையா காமிச்சிருந்தது, நல்ல குளிர்ச்சியா பசுமையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு சில இடத்துல சின்ன லேக் இருந்துச்சு. ஏன்னா ஒரே இதுக்குள்ளேயே சுத்துற மாதிரி ஒரு கதை, ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம போய் அவங்களோட விஷயங்களை கேட்கற மாதிரி சின்ன அங்கங்க லேக் இருந்த மாதிரி ஒரு தோணுச்சு எனக்கு. பட் ஆனா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு மிக அருமையான தரமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லணும். தமிழ் சினிமாவுக்கு வந்து அதாவது ஜாதி அதெல்லாம் இல்லாம எல்லாருமே அந்த கிராமத்துக்குள்ள போய் ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு கிளவியே ரொம்ப கம்மியாகிட்டு வராங்க இல்லையா. ஸோ அதை வந்து ரொம்ப அருமையா கொண்டு வந்திருந்தாங்க. இயக்குனருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். கண்டிப்பா இது மாதிரியான படங்கள் எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.